வணக்கம். ஹைட்ராலிக் அமைப்புகளில் பாதுகாப்பு நடைமுறைகளை பற்றிய அறிவை செய்து காட்டல் குறித்த இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். இந்த அமர்வின் இறுதியில் நீங்கள் ஹைட்ராலிக் அமைப்புகள் தொடர்பான அனைத்து பாதுகாப்பு அறிவையும் கடைபிடிக்க முடியும். தனிநபரின் மற்றும் இயந்திரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். ஹைட்ராலிக் திரவங்களுடன் வேலை செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பட்டியலிட முடியும். ஹைட்ராலிக் திரவத்தின் தொடர்புடைய ஆபத்துகளை விவரிக்க முடியும். ஹைட்ராலிக்ஸ் பராமரிப்பின் சரியான நடைமுறைகளை திட்டமிடவும் தேர்ந்தெடுக்கவும் முடியும். ஹைட்ராலிக் அமைப்பில் கையாளப்பட வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள் வரிசை முறையில் வைக்கப்பட்டு சுருக்கமாக பார்க்கப்படுகின்றன. ஹைட்ராலிக் அமைப்பில் பல ஆபத்தான அம்சங்கள் உள்ளன. தோல் எரிச்சல், தீ விபத்து, வெடி விபத்துகள், சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் வழுக்கும் பணியிடம் போன்ற பல ஆபத்தான அம்சங்கள் உள்ளன. ஆனால் பல இயந்திரங்கள் செயல்பட ஹைட்ராலிக் திரவங்கள் தேவைப்படுகின்றன. எனவே இந்த திரவங்களை பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட சில முன்னெச்சரிக்கைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம். இந்த ஆபத்துகளை பற்றி சரியான முறையில் அறிந்திருந்தால் ஹைட்ராலிக் திரவத்தில் வேலை செய்வது பாதுகாப்பானதாக இருக்கலாம். தோல் எரிச்சல்களை தவிர்க்க கரைபடிந்த தோலை உடனடியாக கழுவ வேண்டியது அவசியமாகும். உங்கள் ஆடையை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியமாகும். ஹைட்ராலிக் திரவங்களை பயன்படுத்தும் போது முகக்கவசங்கள் மற்றும் கையுறைகளை அணிவதும் உதவிகரமாக இருக்கும். சுற்றுச்சூழல் அபாயங்களை தவிர்க்க மக்கும் ஹைட்ராலிக் திரவத்தை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். ஆனால் அது மிகவும் விலை அதிகம். தீ விபத்துகளை தவிர்க்க ஹைட்ராலிக் திரவத்தில் நனைந்த பொருட்கள் மற்றும் திரவங்கள் சீல் செய்யப்பட்ட உலோக கொள்கலன்களில் சேமித்து வைக்கப்பட வேண்டும் மற்றும் சரியான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். கசிவு இருக்கிறதா என்று பரிசோதிக்க கார்ட்போர்டு பயன்படுத்தவும். ஹைட்ராலிக் கசிவு இருக்கிறதா என்று பார்க்க கைகளையோ அல்லது விரல்களையோ ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. வேலை செய்யும் பகுதி வழுக்காமல் இருக்குமாறு பராமரிக்கவும். நீண்ட நேரம் அல்லது திரும்ப திரும்ப தோல் அல்லது கண் தொடர்பு ஏற்படுவதை தவிர்க்க ரசாயனங்களை தடுக்கும் கையுறைகள், ஸ்பிளாஷ் கண்ணாடிகள் மற்றும் ரசாயனங்களை தடுக்கும் மேலங்கி ஆகியவற்றை பயன்படுத்தவும். முழுமையாக பயிற்சி பெறும் வரை ஒருபோதும் ஹைட்ராலிக் அமைப்பில் வேலையை தொடங்கக்கூடாது. ஹைட்ராலிக் அமைப்புகளை பயன்படுத்தும் போது ஏற்படும் உடல்நல பிரச்சினைகளை பற்றி நாம் பார்க்கலாம். ஹைட்ராலிக் திரவங்களில் காணப்படும் ரசாயனங்களால் மக்கள் பாதிக்கப்படலாம். ரசாயனங்களால் ஏற்படும் பாதிப்பு என்பது ரசாயனங்களை சுவாசித்தல், உட்கொள்ளுதல் அல்லது தொடுதலால் ஏற்படலாம். ஹைட்ராலிக் திரவங்களை கையாளும் போது கைகளில் தோல் எரிச்சல் அல்லது பலவீனம் போன்றவற்றால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹைட்ராலிக் திரவத்தை உட்கொண்டதால் குடல் இரத்தப்போக்கு, நிமோனியா அல்லது மரணம் போன்ற நிகழ்வுகளும் ஏற்பட்டுள்ளன. ஆனாலும் ஹைட்ராலிக் திரவத்தை சுவாசிப்பதால் தீவிரமான ஆபத்துகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படவில்லை. உட்கொள்ளுதலை போன்றே திரவங்கள் தற்செயலாக தோலுக்குள் செலுத்தப்படலாம். அதிக அழுத்தமுள்ள ஹைட்ராலிக் அமைப்பு குழாய் துண்டிக்கப்படும் போதும் நச்சு திரவங்கள் கசிந்து தோலுக்குள் செலுத்தப்படும் போதும் இது நிகழ்கிறது. ஹைட்ராலிக் குழாயில் சிறு கசிவு இருந்து 2000 psi அழுத்தம் இருக்கும்போது யாராவது அதை கையில் பிடித்து கொண்டு ஓடினால் அவர்களுடைய தோலுக்குள் எளிதில் ஹைட்ராலிக் திரவம் செலுத்தப்படலாம் மற்றும் அப்படி நடந்தது கூட அவருக்கு தெரியாமல் இருக்கலாம்.
ஹைட்ராலிக் திரவத்துடன் வேலை செய்யும் போது ஹைட்ராலிக் திரவம் அதிக வெப்பமடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளன. மேலும் பெரும்பாலான பெட்ரோலியம் அடிப்படையிலான ஹைட்ராலிக் திரவங்கள் எரிந்து அதன் மூலம் வெடி விபத்துகளும் தீக்காயங்களும் ஏற்படும் என்பதையும் நாம் நன்கு அறிவோம். ஹைட்ராலிக் திரவத்தின் மற்றொரு ஆபத்து என்னவெனில், ஹைட்ராலிக் ஹோஸ் அல்லது குழாய் கசியும் போது திரவங்களின் ரசாயனங்கள் மண்ணின் மேல் பகுதியில் தங்கிவிடலாம் அல்லது தரைக்குள் மூழ்கிவிடலாம். ரசாயனங்கள் நீர்நிலைகளில் கலந்துவிட்டால் அவை அடிப்பகுதியில் சென்று படிந்துவிடும். உண்மையில் அவ்வாறு நடக்கும் நிகழ்வுகளில் ரசாயனங்கள் 1 வருடத்திற்கு மேல் அங்கேயே தங்கிவிடும். நீர்வாழ் உயிரினங்கள் நச்சுத்தன்மை வாய்ந்த ஹைட்ராலிக் திரவத்தை உட்கொள்ளக்கூடும். அதனால் அந்த விலங்கு அல்லது உணவுச் சங்கிலியில் அதற்கு மேல் உள்ள ஒன்று நோய்வாய்ப்படலாம் அல்லது இறந்து போகலாம். ஹைட்ராலிக் திரவங்களின் மெல்லிய அமைப்பு ஆபத்தானதாகவோ அல்லது பிரச்சனையானதாகவோ இருப்பதாக தோன்றாவிட்டாலும் கூட அது கீழே சிந்திவிட்டால் ஒரு நபரை வழுக்கி விழ செய்துவிடும். மேலும் திரவம் ஒரு நபரின் கைகளில் படிந்திருந்தால் அவர் ஒரு இயந்திரத்தில் ஏறும்போது அவரை வழுக்கி விழச் செய்துவிடும். இதனால் ஆபரேட்டர் ஸ்டியரிங் கட்டுப்பாட்டையும் இழக்க நேரிடலாம். ஹைட்ராலிக் அமைப்பிற்குள் நிலவும் அதிக அழுத்தம் காரணமாக துண்டிக்கப்பட்டு சுழலும் ஹைட்ராலிக் குழாயின் விசையின் தாக்கத்தால் சிராய்ப்புகள் ஏற்படலாம். தற்காலிக உணர்விழப்பு, கன்றுதல், எலும்பு முறிவுகள் மற்றும் கிழிசல்கள் ஏற்படலாம். முறையான பராமரிப்பு மற்றும் உபகரணங்களின் ஷிஃப்ட்டுக்கு முந்தைய சிறந்த ஆய்வுகள் போன்றவை இந்த ஆபத்துகளை குறைக்கலாம். ஹைட்ராலிக் அமைப்பின் பொதுவான பராமரிப்பு நடைமுறைகளை நாம் பார்க்கலாம். முக்கிய கருத்துகளில் தர்க்க ரீதியாக மேற்கொள்ளப்படும் ட்ரபிள் ஷூட்டிங் ஹைட்ராலிக் அமைப்பின் பெரும்பாலான பிரச்சினைகளை தீர்க்க முடியும். ட்ரபிள் ஷூட்டிங் மேற்கொள்ளும் போது பாதுகாப்பு முதன்மையானதாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். உபகரணத்தை ஆய்வு செய்து ஹைட்ராலிக் அமைப்புகளின் பிரச்சினைகளை தீர்க்க உதவ ஆபரேட்டரிடம் கேள்விகள் கேட்கவும். ஹைட்ராலிக் அமைப்புகள் மிக அதிக அழுத்தங்களின் கீழ் இயங்குகின்றன. அழுத்தத்தின் கீழுள்ள அமைப்பின் எந்த ஒரு பாகத்தையும் திறப்பதற்கு முன்னதாக அமைப்பை நிறுத்திவிட்டு அழுத்தத்தை விடுவிக்கவும். உயர் அழுத்தத்துடன் கசிந்து வெளியேறும் எதுவும் உடலின் ஏதாவது ஒரு பாகத்தில் தெளித்துவிட இடமளிக்க கூடாது. ஏனெனில் அதனால் கடுமையான ஊசி போன்ற காயங்கள் ஏற்படலாம். பம்புகள், வால்வுகள் மற்றும் மோட்டார் ஆகியவை சூடாக இருக்கலாம். வெற்று தோலுக்கும் சூடான பரப்புகளுக்கும் இடையே தற்செயலான தொடர்பு ஏற்பட சாத்தியமுள்ள இடங்களில் கவனமாக இருக்கவும். அமைப்பின் நகரும் பாகங்களிலிருந்து கைகளும் ஆடைகளும் தூர விலகி இருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும். இப்போது ஹைட்ராலிக்ஸ் அமைப்பின் அடிப்படை பராமரிப்பு பற்றி நாம் பார்க்கலாம். வாரம் ஒரு முறை அமைப்பின் செயல்திறனையும் பொதுவான நிலையையும் பரிசோதிக்கவும். ரிசர்வாயரில் ஆயில் அளவு சரியாக இருக்கின்றதா என்பதை பார்வை கண்ணாடியில் பார்த்து தெரிந்து கொள்ளவும். அதாவது இதை செய்யும் போது ஹைட்ராலிக் சிலிண்டர் முழுமையாக பின்வாங்கிய நிலையில் இருக்க வேண்டும். புதிய ஆயிலின் மாதிரியுடன் ஒப்பிடும்போது ஆயிலின் நிறம் எப்படி இருக்கின்றது என பரிசோதிக்கவும். ரிசர்வாயரின் மூடி, சொலினாய்டுகள் மற்றும் குழாய் இணைப்புகளில் கசிவு இருக்கிறதா என்று பரிசோதித்து அவற்றை தேவையான அளவுக்கு இருக்கவும். ஃபில்டர்களில் உள்ள இண்டிகேட்டரை பரிசோதிக்கவும். தேவைப்பட்டால் பாகங்களை மாற்றவும். பாகங்களை மாற்றும்போது யூனிட் செயலிழந்து விட்டதை தெரிவிக்கும் அறிகுறிகளை ஆய்வு செய்யவும். உதாரணமாக, உலோக துகள்கள்
ரிலீஃப் வால்வு லாக்குகளை ஆய்வு செய்யவும். அங்கீகரிக்கப்படாத மாற்றங்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று பார்க்கவும். அக்யூமுலேட்டர் ப்ரீ சார்ஜை பரிசோதிக்கவும் பொருத்தப்பட்டிருந்தால். வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 3000 இயக்க மணி நேரங்களுக்கு பிறகு மவுண்டிங் போல்ட்டுகள் அனைத்தும் இறுக்கமாக இருக்கின்றதா என்று பரிசோதிக்கவும். பம்ப் அல்லது மோட்டாரிலிருந்து கப்ளிங் கார்டுகளை அகற்றவும். ஃபிளெக்சிபிள் கப்ளிங் தேய்மானம் அடைந்திருக்கின்றதா என்று பார்க்கவும். தேவைப்பட்டால் ரப்பர் ஸ்லீவை மாற்றவும். அனைத்து வால்வு, பம்ப் மற்றும் ஆக்சுவேட்டரிலும் ஆயில் கசிவு இருக்கின்றதா என்று பரிசோதிக்கவும். தேவைப்பட்டால் சீல்களை அகற்றிவிட்டு மாற்றவும். ஃபில்லர் பிரீத்தர், சக்ஷன் ஃபில்டர் மற்றும் அமைப்பின் ஃபில்டர் எலிமெண்ட்டுகள் சுத்தமாக இருக்கின்றதா என்று பரிசோதிக்கவும். தேவைப்பட்டால் மாற்றவும். கூலரை பரிசோதிக்கவும். எலிமெண்ட்டை சுத்தம் செய்யவும். தேவைப்பட்டால் சீல்களை மாற்றவும். ரிசர்வாயரில் உள்ள ஆயில் மாதிரியை எடுத்து துகள் மாசுபாடு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை சிறப்பு ஆய்வகத்தில் பரிசோதிக்கவும். பரிந்துரைக்கப்பட்டால் ரிசர்வாயர் ஆயிலை வெளியேற்றவும். டேங்கின் உட்புறத்தை சுத்தம் செய்யவும். தேவைப்பட்டால் சரியான வகையை சேர்ந்த புதிய ஆயில் கொண்டு அதை நிரப்பவும். ஹைட்ராலிக் அமைப்பை 3000 செயல்பாட்டு மணி நேரங்களுக்கு ஒருமுறை அல்லது குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒருமுறை சர்வீஸ் செய்யுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது. மேற்கூறிய காலத்திற்கும் அதிகமாக தொடர்ந்து இயங்குவது சேதம் ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமான அசுத்தங்கள் ஏற்பட காரணமாகலாம். ஹைட்ராலிக் பம்ப், வால்வுகள், ஆக்சுவேட்டர் போன்ற பாகங்களுக்கு சேதம் ஏற்படுத்தும் அளவுக்கு அதிகமான அசுத்தங்கள் ஏற்பட காரணமாகலாம். ஹைட்ராலிக் அமைப்புகளின் 90% மேற்பட்ட செயலிழப்புகள் அசுத்தமடைந்த ஹைட்ராலிக் திரவத்தால் ஏற்படுகின்றன. அசுத்த அளவை குறைக்க வழக்கமான அல்லது திட்டமிடப்பட்ட பராமரிப்பு அவசியமாகும். ஹைட்ராலிக் அமைப்புகளில் பாதுகாப்பு நடைமுறைகள் பற்றிய அறிவை செய்து காட்டல் குறித்த இந்த அமர்வின் இறுதி பகுதியை அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் ஹைட்ராலிக் அமைப்புகள் தொடர்பான அனைத்து பாதுகாப்பு அறிவையும் கடைபிடிக்கவும், தனிநபரின் மற்றும் இயந்திரத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், ஹைட்ராலிக் திரவங்களுடன் வேலை செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பட்டியலிடவும், ஹைட்ராலிக் திரவத்தின் தொடர்புடைய ஆபத்துகளை விவரிக்கவும், ஹைட்ராலிக்ஸ் பராமரிப்பின் சரியான நடைமுறைகளை திட்டமிடவும் தேர்ந்தெடுக்கவும் அறிந்திருக்க வேண்டும்.